ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2026ல ரிலீஸ் ஆன ஷெல்டர்ன்ற ஜாசன் ஸ்டாத்தமோட மிரட்டலான ஆக்ஷனோட பட்டையை கலப்புற மாதிரியான ஒரு ஹாலிவுட் படத்தை தாங்க பார்க்க போறோம். என்னன்னே தெரியல, ரீசெண்டா நம்ம சேனல்ல லெஜெண்ட்ஸோட படமா போட்டுட்டு இருக்கோம். நோட் பண்ணீங்களா? போன படம் ஜாக்கி ஜான், இந்த படம் ஜாசன் ஸ்டாத்தம். இதே மாதிரியே எல்லா வீடியோக்கும் படம் கஷ்டா நம்ம பழப்பு சூப்பரா போயிடும். ஆனா கிடைக்க மாட்டேங்குதே, ஒரே சங்கட குஸ்காவா போச்சு போங்க. சரி விடுங்க, அது ஏன் குமுறல்? நான் தனியா கண்ணாடியை பார்த்து அழுதுகிறேன். இப்போ உங்களை என்டர்டைன் பண்ற வேலையை பார்ப்போமா? இந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட 10 வருஷமாங்க வெளியே யாரு கூடவும் தொடர்புல இல்லாம தனியா ஒரு தீவுல தனியா வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோ. எக்காரணத்துக்காகவும் அந்த தீவை விட்டு வெளியே போகாதவர் திடீர்னு அவர் கூட சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணுக்காக அந்த தீவை விட்டு வெளியே வர வேண்டியதா இருக்கு. வெளியே வந்த ஹீரோவை பார்த்ததும் ஒட்டு மொத்த லண்டன் கவர்மெண்டே ஹீரோவை பிடிக்க தலைகிழா நின்று தண்ணி குடிக்கிறானுங்க. ஆனா நூத்துக்கணக்கான ஆளுங்க கையில அவ்வளவு பெரிய துப்பாக்கியோட வந்தோம் நெருங்க கூட முடியலையே. யாருங்க இந்த ஹீரோ? ஏன் இத்தனை வருஷமா யார் கண்ணிலையும் படாம தலைமறைவா இருந்தாரு? ஹீரோ வெளியே வந்ததும் ஒட்டு மொத்த கவர்மெண்ட் ஹீரோவை தேடுறதுக்கான காரணம் என்ன? கடைசியா தன்னை பிடிக்க வரவங்கள ஹீரோ எப்படி அடிச்சு நொறுக்கி அட்டகாசம் பண்றாரு. இதாங்க படத்தோட கதை. வாங்கலாம், நம்மள தொட்டு பாக்குற ஒருத்தவங்கள சுட்டு பாக்குறது எப்படி? படத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஒரு தனி தீவு, அதுல இருக்க ஒகே லைட் ஹவுஸ். அங்க இந்த சுனாமி வரதுக்கு முன்னால கடலே அமைதியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை விட கொடூரமான அமைதியோட கடலையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க படத்தோட ஹீரோ அவர் வளர்க்குற ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். இவங்க 2 பேர் மட்டும் தாங்க இந்த தீவுலயே இருக்காங்க. அப்புறம் வாரத்துல ஒரு நாள் இந்த தீவுக்கு போட் ஒன்று வருதுங்க. அதுல ஹீரோ வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆளு கூட ஒரு சின்ன பொண்ணு 2 பேர் வராங்க. போட்டு கரை வரைக்கும் வரல, கரைக்கு முன்னாலேயே போட்டை நிறுத்திட்டு ஒரு குட்டி படகுல சின்ன பொண்ணை மட்டும் ஏத்தி அவகிட்ட ஒரு பாக்ஸை கொடுத்து ஹீரோ இருக்க தீவுக்குள்ள அனுப்புறாங்க. பாக்ஸுக்குள்ள ஹீரோவுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும் போல. இதே மாதிரி அவங்க பல வாரமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு, பொண்ணு என்னவோ ஹீரோவை பார்க்கணும், ஹீரோ கிட்ட பேசணும்னு ஆசையா தான் இருக்கா. எடுத்துட்டு வந்து வைக்கிறாள் பாக்ஸ். அதுக்கு மேலேயே அவ ஹீரோவுக்காக எடுத்துட்டு வந்த ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு போறா. ஆனா அந்த பொண்ணு தீவுக்குள்ள வந்துட்டு திரும்ப வெளியே போற வரைக்கும் ஹீரோ கிட்ட வரவே இல்ல. அவ்வளோ ஏங்க, சின்னதா விஷ் பண்ணா அட்லீஸ்ட் கையாச்சு ஆட்டுவாங்கல்ல, அதை கூட ஹீரோ பண்ணவே இல்ல. அந்த பொண்ணு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டே அப்படியே போயிடுறா. அடுத்து பொண்ணு வச்ச பாக்ஸ் எடுக்க வந்த ஹீரோ அப்ப கூட அந்த பொண்ணு வச்ச கிஃப்ட கண்டுக்கவே இல்லைங்க. அதை ஓரமா போட்டு வெறும் பாக்ஸை மட்டும் தான் எடுத்துட்டு போறாரு. நம்ம நினைச்ச மாதிரியே பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஹீரோவுக்கு தேவையான பொருட்கள். இதை தாண்டி ஹீரோ இந்த தீவுல என்ன பண்றாருன்றீங்க? பிராங்கா சொல்லணும்னா ஒண்ணுமே இல்ல. சாப்பிடுறாரு, நாய் 2 நிமிஷம் பாக்குறாரு, நாய் ஹீரோவை பாக்குது, தூங்குறாரு, விடியுது, சாப்பிடுறாரு, நாயை பாக்குறாரு, நாய் ஹீரோவை பாக்குது, தூங்குறாரு. இதே தாங்க ரிப்பீட் மோட்ல ஓடுது. நான் தான் அப்பவே சொன்னல, வாரத்துக்கு ஒரு தடவை பொண்ணு கூட ஒரு ஆளும் ஹீரோவுக்கு தேவையான எடுத்துட்டு வருவாங்கன்னு. அப்படி 2வது வாரம் பொண்ணு வரா. போட்ல ஏத்தி அனுப்புறதுக்கு முன்னாலேயே அந்த ஆள் சொல்லிதான் அனுப்புறாரு, வெதர் கொஞ்சம் மோசமா இருக்குமா, போனமா பாக்ஸை வச்சமா ரிட்டர்ன் வந்தமான்னு சீக்கிரம் வந்துடணும், லேட் பண்ணா நம்ம போறது கஷ்டமாயிடும்னு டிங்குன்னு தலையாடிக்கிட்டு பொண்ணும் தீவுக்கு வரா. போன தடவை எங்க பாக்ஸை வச்சாலோ அதே இடத்துக்கு இப்பவும் பாக்ஸ் வைக்க போனா ஹீரோ தான் கிஃப்ட் எடுக்கவே இல்லையே. பொண்ணுக்கு காண்டாயிடுச்சு. இது வரைக்கும் எத்தனையோ வாரம் இந்த தீவுக்கு வந்தாலும் ஹீரோ கூட பேசாமலே போனவ இப்ப ஹீரோ எங்க தங்கியிருக்காரோ அந்த வீட்டு கதவை போய் தட்டிடுறா. ஹீரோவும் கதவை திறந்து வாயில இருந்து வார்த்தையவே காணோம். பொண்ணு கையில இருந்த பாக்ஸை மட்டும் வாங்கிட்டு திரும்ப கதவை மூடுறப்போ நான் தெனாவட்டு பாருங்க, பொண்ணுக்கு கதவை காலாலேயே பிளாக் பண்ணி கேட்காமலே ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்றது இல்ல. யார் தாங்க நீங்க? நானும் என் அங்கிளும் வாரம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். ஒரு வாரம் ஆச்சு, சும்மா எங்களை பார்த்து சிரிக்கவாச்சு செஞ்சிருக்கீங்க. நல்லா பிபி வந்த பீட்ரூட் மாதிரி ஏன் எந்நேரமும் மூஞ்ச உருனே வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சிரிக்கலாம்ல அப்படின்னு பொண்ணு கேக்குறா. குழந்தை, உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் நீங்க வரவும் கூடாது, என்னை பார்க்கவும் கூடாது, என் கூட பேசவும் கூடாது. ஓடு, உன் அங்கிள் நிப்பாம் பாரு, சீக்கிரம் போட்டுக்கு ஓடு அப்படின்னு அவ கால ஹீரோ அவரோட ஒரு காலால தள்ளி விட்டு கதவை சாத்திக்கிறாரு. அப்பவும் பொண்ணை கிஃப்ட வீட்டு வாசல்லே வச்சுட்டு கடலுக்கிட்ட வரா. அதுக்குள்ள கடல்ல ஒரு மிகப்பெரிய புயல் சீற்றம். கரையோரமா இருக்க குட்டி படகை எடுத்துக்கிட்டு அங்கிள் இருக்க பெரிய போட்டுக்கு சின்ன பொண்ணு போறதுக்கு முன்னால கடல் போட்டு பாடா பட்டுது. அலைங்கெல்லாம் செம்ம ஃபோர்ஸுங்க. துடுப்பு போட முடியாம குட்டி பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கா. அங்கிளாலையுமே அடிக்கிற அலையில பெரிய போட்டை விட்டு கீழே இறங்க முடியல. இப்போதைக்கு இது எதுவும் உள்ள இருக்க ஹீரோவுக்கு தெரியலையா? கொஞ்ச நேரத்துல ஹீரோ கூட இருக்க நாய் லைட்டா முனங்கி சிக்னல் கொடுத்ததும் ஜன்னல் வழியா பார்த்தா அங்க 2 உயிர் ஊசல் ஆடுது. பக்காளி உடனே தலைவன் மாச வெளியே ஓடி வரான் பாருங்க. வாசல்ல வச்ச கிஃப்ட் எல்லாம் பறக்குது. அப்படியே கராஜ்ல இருக்க போட்டை ட்ராலில தள்ளுற மாதிரி தள்ளி விட்டு அது மேல ஏறி உக்காந்து சொங்கின்னு கடலுக்குள்ள வந்தவரு பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள குட்டி பொண்ணு போன போட்டு கடல் அலையினால தலைகீழா கவுந்து பொண்ணு தண்ணிக்குள்ள போயிடுறா. அங்கிள் இருந்த பெரிய போட்டுமே தண்ணிக்குள்ள முழுகிடுது. சின்ன பொண்ணு நீச்சல் அடிச்சு வந்திருப்பாங்க. அவ
அவ காலு வலையில மாட்டிக்கிச்சு. சோ அவளால மேல வர முடியல. இந்த கேப்ல மோட்டார் போட்டோட போன ஹீரோ தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு பொண்ணு கால்ல மாட்டியிருந்த வலையெல்லாம் அவுத்து விட்டு பொண்ணை காப்பாத்திட்டாரு. ஆனா அங்கிளோட போட்டு தண்ணிக்குள்ள போச்சுல்ல, அவரால் போட்டை விட்டு வெளியே வர முடியல. உள்ளேயே மாட்டிக்கிட்டாரு. ஹீரோ போறதுக்குள்ளேயே அவரை அவுட்டுங்க. சோ மயக்கமான பொண்ணை மட்டும் ஹீரோ அவர் போட்ல ஏத்தி சிபிஆர்லாம் கொடுத்து அவளை காப்பாத்தி தான் இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. நைட்டு வரைக்கும் மயக்கத்துல இருந்த பொண்ணு திடீர்னு கண்ண முழிச்சு அங்கிள் எங்கன்னு கேக்குறா. அவர் இறந்துட்டாரு. விஷயம் தெரிஞ்சதும் அழுதுகிட்டே அவ தூங்கிடுறா. மறுநாள் காலையில விடியுது. சின்ன பொண்ணு கடலுக்குள்ள இருக்கும்போது பாலா அவளோட கால்ல மாட்டிக்கிச்சுல்ல, அதனால கால்லாம் காயமா இருக்குங்க. சோ ஹீரோ அங்க ஒரு துணியை கட்டி விட்டு உட்கார அவ கேள்வி மேல கேள்வியா கேட்டு சாவ அடிக்கிறா. ஏங்க நேத்து எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அதை யாருக்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லையாங்க? என்ன கூப்பிட ஆள் வராங்களா? போலீஸ்டியாவது சொன்னீங்களா? நீங்க யாரையுமே கூப்பிடாம இருந்தா நான் எப்படி வீட்டுக்கு போறது? என் ஃபேமிலிலாம் என்ன தேட மாட்டாங்க, மரியாதையே நான் அனுப்பி விடுங்கன்னு பொண்ணு கத்த. உனக்கு ஏதுமா ஃபேமிலி? சில வருஷத்துக்கு முன்னால உன் அம்மா இறந்துட்டாங்க. நீ பிறந்ததுல இருந்தே உன் அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது. சோ உனக்குன்னு யாருமே இல்லன்ட்டு தான் உன் அங்கிள் உன்னை பாத்துக்கிறான். யார் தேடுறா நீ போற? இந்த இடத்துக்கு யாரும் யாரையும் தேடி வரமாட்டாங்கம்மா, இங்கே இருன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டாரு. அவளுக்கு பயம்னா பயம். அது எப்படி? இந்த ஆளே ஒரு சிடுமூஞ்சி, சரியா பேசவே மாட்டான், இவன் கூட எப்படி தனியா இருக்கிறதுன்னு ஹீரோ போனதும் வீட்டுல ஏதாவது கிடைக்குதான்னு டேபிள் டிராயர்ல எல்லாம் தேடுறா. ஒரு கத்தி கிடைக்குதுங்க. சேஃப்டிக்காக எடுத்து தலகாணி கடியில வச்சுட்டு படுத்துடுறா. நைட் ஆகுது. தூங்கிட்டு இருக்க குட்டி பொண்ணுக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவு. ஆளு ஷேக் ஆகுறா. அச்சோ பாவனு கிட்ட போய் ஹீரோ பொண்ணு மேல கைய வச்சா டபுக்குன்னு கத்தி எடுத்து ஹீரோ கழுத்துக்கிட்ட போறா. ஹீரோ கோவமே பல்லையே, வெறும் கனவுதாமா, பயப்படாத, ஃப்ரீயா இரு, எனக்கு புரியுது நீ எந்த அளவு பயத்தோட இருக்க, உடம்புல எந்த அளவு வலியோட இருக்கன்னு. இப்படிதான் பிரச்சனைன்னு வந்தா தைரியமா இருக்கணும். ஆனா கத்திய பிடிக்கிறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குமா? இப்ப நீ பிடிச்சிருக்க பத்தியா? இதே மாதிரி பிடிச்சா கத்தியால குத்தும் போது உனக்கு தான் காயம் ஆகும். சோ கிரிப்பை மாத்தி கட்ட விரலை முட்டு கொடுத்து பிடிச்சேன்னு வைய, ஒரு பயம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்க. வீக்கம் இன்னும் குறைஞ்ச பாடே இல்ல. பொண்ணுக்கு கால் வீக்கம் அப்படியே தான் இருக்கு. ஆகையின் இன்னைய நாள் முடியுது, நாளைக்கு ஆரம்பிக்குது. குட்டி பொண்ணு ஹீரோவோட நாய் கூடலாம் பெட் ஆயிட்டா. அதோட காலையில சாப்பிடுறப்ப ஹீரோ கிட்ட, என் அங்கிள் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் வார வாரம் யாருமே வராது இந்த தீவுக்கு, அவர் மட்டும் வந்து உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுத்துட்டு போறாரு? அத குட்டி பொண்ணு கேட்க, ஹீரோவும் குட்டி பொண்ணோட அங்கிளும் இந்த மெரைன்னு சொல்லுவாங்கல்ல, கடல் படை, அங்க ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க போல அந்த பழக்கம். பொண்ணோட அங்கிள் நட்பு ரீதியா பொருள்லாம் எடுத்துட்டு வந்து வார வாரம் கொடுத்துருக்காருங்க. எத்தனை வருஷமா ஹீரோ இந்த தீவுல இருக்காருன்றதே பொண்ணுக்கு தெரியாது. அவளுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே அவ அங்கிளோட இங்க வந்துகிட்டு தான் இருக்கா. இங்க இருக்க லைட் ஹவுஸ் கூட ரன்னிங்ல இல்லாத லைட் ஹவுஸ் தான். மொத்தத்துல இங்க ஆளுங்கன்னு ஈ காக்காவை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஹீரோ கூட தனியா மாட்டிக்கிட்டு, முன்னாடிதான் பொண்ணுக்கு ஹீரோ மேல கோபம் கடுப்புலாம். நாள் போக போக ஹீரோ கூடயும் நாய் கூடயும் பொண்ணு ஜெல் ஆயிட்டா. நாய்க்கு ஜாக்குன்னு பேர்லாம் வச்சிட்டாங்க. எல்லாம் சேஞ்ச் ஆனாலும் பொண்ணு காலில் ஏற்பட்ட காயத்துல மட்டும் முன்னேற்றமே இல்ல. காயம் பெருசாகுது, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லனா பிரச்சனை ஆயிடும். சரி, அப்ப நம்ம வெளியே ஹாஸ்பிட்டல் போலாமான்னு பொண்ணு கேட்டா, வேணாம் நீ ஏன் கூட வந்தா சரி வராது, நீ இங்கே இரு, நான் வெளியே போய் இதுக்கு தேவைப்படுற மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு பல வருஷமா தீவை விட்டு வெளியே போகாத ஹீரோ பொண்ணுக்கு மாத்திரை வாங்குறதுக்காக போட் எடுத்துக்கிட்டு சிட்டிக்கு வராருங்க. இதே டைம் படம் நடந்துட்டு இருக்கிறது லண்டன்ல மனித அமைப்பு மாதிரியான ஒரு ஆணையம் பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரியை உட்கார வச்சு ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா செக்ரட்டரி ஐயா, நல்லா கொலஸ்ட்ரால் வந்த கோணி ஊசி மாதிரி இருந்துகிட்டு என்னையா பண்ணிருக்கீங்க? 10 வருஷத்துக்கு முன்னால உங்க பிரைம் மினிஸ்டர் மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? லண்டன்ல இருக்க எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனோட பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் கவர்மெண்ட் எடுக்காது, அதை நோட் பண்ணாது, மக்கள் அவங்க விஷயத்துல சுதந்திரமா இருக்கலாம் தானே சொன்னாங்க. இப்போ என்னடானா MI6ன்ற உங்க பாதுகாப்பு டிபார்ட்மெண்ட் சார்பா டியான்ற ஒரு சாஃப்ட்வேரை உள்ள எடுத்துன்னு வந்து ஒவ்வொரு மக்களோட போன் கால், வாட்ஸ்அப் மெசேஜ், இமெயில், அவங்க கேமரான்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்றீங்க. சரி, போன்ல மட்டும் தானான்னு பார்த்தா ஊர்ல இருக்க எல்லா கேமராவோட கண்ட்ரோலும் உங்கள்ட்ட தான் இருக்கு. இது மக்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை திருடுற கணக்கு இல்லையா? எதுக்காக இந்த மாதிரின்னு மனித உரிமை ஆணையம் கேக்குது. ஆக்சுவலா இப்படி ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துட்டு வந்ததுக்கான காரணமே நிறைய கிரிமினல்ஸ் குற்றத்தை பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு டிமி கொடுத்துட்டு சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள பிடிக்கிறதுக்காகத்தான். மக்களோட போன் கேமரால இருந்து ஊர் முழுக்க அங்கங்க வச்சிருக்க எல்லா சிசிடிவி கேமராவோட கண்ட்ரோலும் இவங்கள்ட்ட இருக்கிறதுனால தேடப்படும் குற்றவாளின்னு சிஸ்டம்ல இருக்க ஒரு ஆள் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டானா அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கலாம். இது நாட்டுக்கு நல்ல விஷயம் தானே, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்க அதே டைம் ஹீரோ சிட்டிக்கு வந்துடுறாரு. கேமரா எதுலயும் நம்ம மூஞ்சி மாட்டக்கூடாதுன்றதுல கிளியர் கட்டா இருக்காருங்க. மெடிக்கல் ஷாப் போய் அங்க கேமரால மூஞ்சியே தெரியாத மாதிரி மூஞ்சி மறைச்சே மாத்திரை வாங்கிட்டு வெளியே வந்துடுறாரு. இதே மாதிரி அடுத்து பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்க ஒரு துணி கடைக்கு போக அங்கேயும் கேமரால மூஞ்ச காட்டவே இல்லையே. சோ ஹீரோவோட பர்ச்சேஸ் போயிட்டு இருக்க அந்த பக்கம் மனித உரிமை ஆணையம், இங்க பாருங்க, நீங்க செய்யறது சரியோ தப்போ, ஆனா நீங்க செய்யறது தப்புன்னு உங்க மேலயும் பிரைம் மினிஸ்டர் மேலயும் குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதுக்கான விசாரணை முடிகிற வரைக்கும் தீயாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மனித உரிமை ஆணையம் சொல்லி அனுப்புது. இதை செக்ரட்டரி பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் சொன்னா, பொதுவாவே அரசியல்ல ஒரு பெரிய தலை உழப்போதுன்னா அந்த தலையை காப்பாத்திக்க அதுக்கு அடுத்து இருக்க தலையை பலி கொடுக்கறது இயல்பு தானே. சோ இப்ப வந்திருக்க குற்றச்சாட்டு பிரைம் மினிஸ்டரை டைரக்டா தாக்கிறதுக்கு பதில் எல்லாத்துக்கும் காரணம் செக்ரட்டரி தான், நான் அந்த ஆளை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இவர் தான் MI6 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டும் கூட,
அப்படின்னு இவரை ஓரமா ஒதுக்கி வச்சிட்டா பிரைம் மினிஸ்டர் தப்பிச்சிடலாம்ல. அதுக்கு தான் சொல்றேன் செக்ரட்டரி, எவ்வளவு நாள் தான் நீங்களும் வேலை செய்வீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு அப்புறம் உங்களோட சிஷ்யா ஒரு பொண்ணு இருக்கால, அடுத்து அவளை லீடா போட்டுக்கிறேன். எலெக்ஷன் வரைக்கும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற நல்ல ஆளை மாத்திக்கலாம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரிக்கு பாய் சொல்லி அனுப்ப இந்த பக்கம் ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாரு. ஆள் எவ்வளவு தெளிவா எந்த கேமராலையும் மாட்டாம ஸ்மார்ட்டா நடந்துகிட்டாரு. இப்போ கடையை விட்டு வெளியே வரப்போ அங்க ஒரு 3 பொண்ணுங்க செல்ஃபி கேமரால லாக் எடுத்து அதை சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. கடையில இருந்து வெளியே வந்து அவங்களுக்கு பின்னால அவங்கள கிராஸ் பண்ணி போன ஹீரோவோட முகம் வீடியோல மாட்டிக்கிச்சுங்க. 2 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ள MI6 டிபார்ட்மெண்ட்ல தியா சாஃப்ட்வேர்ல இருந்து தேடப்படும் குற்றவாளி மாட்டிக்கிட்டான்னு அலாரம் அடிக்குது. இதுல ஹைலைட்ட பாத்தீங்கன்னா மாட்டினது இவங்க தான் மாட்டின ஆளோட ப்ரொஃபைல் வரும்ல. சிஸ்டம் கொடுக்குற ப்ரொஃபைலோ ஹீரோவோட ப்ரொஃபைல் மாதிரியே இல்ல, அதுல வேற ஒரு ஆளோட மூஞ்சி இருக்கு. அது என்ன இழவோ அலாரம் அடிச்சிடுச்சு, ஆளை புடிச்சாகணும்ல. சோ இப்போ பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, செக்ரட்டரியோட சிஷ்யை அடுத்த லீடர் ஆக்கிடுறேன்னு. நம்ம அவ பேரை லீடர்னே வச்சுப்போமா, அவளை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அலர்ட் வந்ததும் ஆளு மிகப்பெரிய தீவிரவாதியா இருப்பான் போலயே, இவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. நம்ம ஆல்பா டீம் யார் அந்த லொகேஷனுக்கு பக்கத்துல இருக்காங்க, அவனை ஃபாலோ பண்ணி அவன் எங்க போனாலும் தட்டி தூக்க சொல்லுங்க அப்படின்னு ஆளுங்களை அனுப்புறாங்க. நம்ம மாட்டிக்கிட்டோன்னே ஹீரோவுக்கு தெரியல, வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு கேஷுவலா போட் எடுத்துக்கிட்டு தீவுக்கு போயிட்டாரு. பொண்ணு கால மருந்தெல்லாம் போட்டாச்சு. நைட்டு வழக்கமா சாப்பிட்ற டின்னர் இல்லாம புதுசா அவனை ரெடி பண்ணி ஹீரோவும் பொண்ணும் அதை சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தீவை நோக்கி கடல்ல நிறைய போட்டு வந்துட்டு இருக்குங்க. ஹீரோ உசாராயிட்டாரு. அவ்வளவு நேரமா அமைதியா இருந்த ஹீரோவுக்குள்ள சடனா ஒரு பரபரப்பு. பொண்ணு அதை பார்த்து பயப்படுறாளா, எதுவும் ஆகாது, நீ பாத்ரூம்குள்ள போ, கதவை மூடிக்கோ, நானா வந்து உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீங்க கதவை திறந்துட்டு வெளியே வரவே கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பைனாகுலர்ல யாரெல்லாம் வராங்கன்னு எட்டி பார்த்தா சூப்பரே, இன்னைக்கு இவனுங்களை போல கடிச்சு விலைக்கு ஏத்தி ஆகணும் அப்படின்னு கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்ட ஹீரோ நாயையும் இங்கே ஏறா தம்பி அண்ணன் வந்துடுறேன்னு உள்ளே விட்டு ஹீரோ வெளியே வர அதோட MI6 ஆளுங்க பல பேர் தீவுக்குள்ள இறங்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், நடந்தா வர்றவனுங்களை வச்சு செய்யணும்னு ஏற்கனவேங்க ஹீரோ இந்த இடத்துல எக்கச்சக்கமான டிராப்பை செட் பண்ணி வச்சிருக்காரு. அதுல ஒரு டிராப் அவுத்து விட மேல இருந்து ஒரு பாறாங்கல்ல ரோலிங்ல வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து MI6 ஆளுங்களாம் உறைஞ்சு போய் நிக்கிறாங்களா. அப்ப இன்னொரு டிராப்பை தூண்டி விட்டதும் ஒருத்தன் வலையில மாட்டி கடலுக்குள்ள பறக்குறாங்க. அடுத்து இப்ப வந்திருக்கவங்க போட்டிருக்கிறது எல்லாமே நைட் விஷன் கேமரா. நைட் டைம் தானே, நைட் விஷன் கேமரா லென்ஸ் போட்டிருக்கப்போ பயங்கர பிரைட்டான லைட் அடிச்சா அவங்க கண்ணு கூச ஆரம்பிச்சிடும். சோ ஹீரோ லைட்டை போட்டு விட்டாரு. அடுத்து ஒவ்வொருத்தவனா தனித்தனியா பிரிஞ்சு போறான். ஒருத்தவன் தலையில பெட்டர் பாக்ஸ் லைட்டு சில்லு உடுது, இன்னொருத்தவன் நெஞ்சில அவன் துப்பாக்கியோட புல்லட்டே இறங்குது. 3வது ஆளோட முட்டிய பேக்க 4வது ஆளோட ஜட்டிய உருவ ஹீரோவை சமாளிக்கவே முடியல. அதுக்கு நடுவுலங்க வந்த MI6 டீம்ல ஒரு ஆள் மட்டும் ஹீரோவோட வீட்டுக்குள்ள போயிடுறான். அவனை பார்த்ததும் நாய் ஒரே கவா கவுது. அப்படி இருந்தும் படுபாவி பையன் நாயை சுட்டு சாவச்சிடறான். அடுத்து குட்டி பொண்ணு பாத்ரூமுக்குள்ள தானே இருக்கா. பாத்ரூம் கதை ஒஸ்ட் உள்ள போய் பொண்ணை தூக்கிட்டு வெளியே வரான். டேய் புள்ளதாச்சி பூரா எங்கடா கூட்டு போற, என்ன உட்ரா என்னன்னு குட்டி பொண்ணு அலறா. இந்த பக்கம் ஒரு ஷெட்டுக்குள்ள இருந்த ஹீரோ அங்க 2 MI6 ஆளுங்களை வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே பொண்ணு கத்துற சவுண்ட் கேட்டதும் கிட்ட போய் மூச்சு இறக்கி சண்டை போட்டு பெருசாலாம் கஷ்டப்படலங்க. இங்க இருந்தே MI6 ஆள் ஒருத்தவனோட கண்ணை எடுத்து லாங் ஷாட்ல பொண்ணை தூக்கிட்டு போற ஆளோட நெத்தி பொட்டுலயே ஒரு பொட்டை வைக்க அவன் அவுட்டு. பொண்ணை காப்பாத்தியாச்சு, எல்லாரையுமே ஹீரோ கொண்டுட்டாரு. சோ இப்ப ஹீரோ பொண்ணுகிட்ட வந்ததும் அங்க ஒருத்தன் செத்து போய் கிடக்குறான் இல்லையா. பொதுவா இந்த மாதிரி ஆபரேஷனுக்கு வர எல்லாருமே பாடி கேமரா வச்சிருப்பாங்க. அதுல ஹீரோவோட மூஞ்சி பதிவாகுது. தெரிஞ்சு ஹீரோ பாடியை 3 போட்டாரு. கேமரால ஒரு மூஞ்சி தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட இங்கே இருமா, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு வீட்டுக்கு வந்தா உள்ள நாய் செத்து போய் கிடக்கு. சரிடா தம்பி, அண்ணன் கூடவே இருந்திருக்கணும்ல, நான் ஒன்னு நினைச்சேன், அது ஒன்னு நடந்துச்சு, கோச்சிக்காதரா அப்படின்னு நாய்க்கு அஞ்சலியை முடிச்சுட்டு போன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணி இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுரா, நான் உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இந்த தடவை நான் மட்டும் இல்ல, என் கூட ஒரு லக்கேஜும் இருக்கு. சின்ன பொண்ணை தான் ஹீரோ கோட் வேர்டோட சொல்றாரு, எங்க வரணும்னு சொல்லு, சீக்கிரம் அங்க வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ கேட்டு அந்த பக்கம் பேசுறவங்க ஏதோ ஒரு இடத்த சொன்னதும் காலையில அங்க வந்து நிப்பேன், நீ ஆக வேண்டிய வேலையை பாருன்னு ஹீரோ சொன்னதோட நாய் செத்துருச்சுன்னதும் பொண்ணு இங்க இருந்து வரவே மாட்றா. சொன்னா கேளுமா, அடம் பிடிக்காதம்மா, இனிமேல் நம்ம இருக்க முடியாது, போய் தான் ஆகணும், வா போலான்னு MI6 ஆள் ஒருத்தவனோட கண்ணை எடுத்துக்கிட்டே ஹீரோ போட் ஏற. ஆமாம் தலைவா, நீங்க இந்த ஐலாண்டை விட்டு எங்கேயும் வரவே மாட்டீங்களே, இப்ப இந்த ஐலாண்டை விட்டா வேற எங்க போவீங்கன்னு பொண்ணு கேக்குறா. ஐலாண்டுக்கா பஞ்சம், இருப்பவனுக்கு ஒரு லேண்டு, இல்லாதவனுக்கு ஒண்டர்லேண்டு, வா பாத்துக்கலான்னு ஹீரோ சொல்லி 2 பேரும் தீவை விட்டு கிளம்புறாங்களா. இன்னொரு பக்கம் MI6 டீமோட லீடருக்கோ உடம்புலாம் புல்ல அரிச்சு போச்சு. என்ன ஜி நடந்துச்சாங்க, சாதாரண ஒரு தீவிரவாதி தானே பிடிக்க போனோம், அவன் என்ன சிங்கிள் மேனா நம்ம டாப் கிளாஸ் ஆளுங்க எல்லாரையும் அசால்ட்டா அடிச்சு போட்டு போறான். வேலைக்கு ஆகாதுங்க, அவனை விடவே கூடாது. அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல நம்ம டயர் 1 ஒர்க்மேன் யார் இருக்கா, அதாவது ஹீரோ மாதிரி பிடிக்க முடியாத ஆளுங்களை பிடிக்கிறதுக்கு வெறி கொண்ட வேங்கையான சில பேரை ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தவன லீடர் ஹீரோவை கொல்ல
அப்பாயின்ட் பண்ண சொல்றா. அந்த பாண்டா கரடிக்கு பிறந்த காண்டாமிருகம் மூர்க்கத்தனமான ஆளா இருக்கான். நைட்டு கோஸ்ட்டுங்களாம் கோலம் போற நேரத்துல ரன்னிங் போய் உடம்ப முறுக்கு ஏத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு ஹீரோவை கொல்லணும்ன்ற ஜாபு போனுக்கு டெக்ஸ்டா வர ஆளு கிளம்பிட்டான். இதே நேரம் பொண்ணோட தீவுல இருந்து தப்பிச்சு ஒரு கரையோரமா ஹீரோ போட்ட நிறுத்த அது ஒரு சின்ன கிராமம். இங்க இருந்து இவங்க தப்பிச்சு போறதுக்கு கார் ஒண்ணு வேணும்ல. சோ ஒரு வீட்டோரமா கார் ஒண்ணு நிக்கிறத பார்த்துட்டு துப்பாக்கியை பிடிங்க சிட்டு. இதுக்கு முன்னால துப்பாக்கியெல்லாம் யூஸ் பண்ணிருக்கியான்னு ஹீரோ கேட்க, AK 517 யூஸ் பண்ணிருக்கேனே. ஏங்க நீங்க வேற பிரெயின்லெஸ் பெருச்சாலி மாதிரி பேசுறீங்க. ஒரு சின்ன பொண்ணு கிட்ட கேக்குற கேள்வியா இது? ஆனாலும் என் அங்கிளோட சேர்ந்து அணில வேட்டையாடுறதுக்கு ஒரே ஒரு தடவை நாட்டு துப்பாக்கி யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பொண்ணு சொல்ல, அது போதுமா, அதை வச்சு நம்ம டெல்லி வரைக்கும் பேசலாம். இப்ப இந்த துப்பாக்கியை புடி, ரொம்ப சென்சிட்டிவான துப்பாக்கி, இந்த இடத்த தொடு அந்த இடத்த தொடாத அப்படின்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு கார் சாவி எடுக்க தெரியாத எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள ஹீரோ என்ட்ரியை போட உள்ள போய் சாவியை தேடிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டை சேர்ந்த ஒரு சின்ன பையன் வீட்டுக்குள்ள இருந்து வந்து ஹீரோவை பாத்துறான். இர்ரா தம்பி பதறாதரா, என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன்டான்னு ஹீரோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த பையனோட அப்பா துப்பாக்கியோட ஹீரோவை மடக்க அடுத்து ஒரு கெத்தான சீனை பாக்கணுமே. காணகன் கோடி வேண்டும். அந்த ஆள் துப்பாக்கியோட ஹீரோவை லாக் பண்ணதும் அவனுக்கு பின்னால துப்பாக்கியோட வந்த குட்டி பொண்ணு இவனை மடக்கி, இங்க பாருங்க அவரை விட்டுருங்க, அவர் ரொம்ப பாவம், ஆல்ரெடி உடம்புல ஏகப்பட்ட அடி, நீங்க அவரை ஏதாச்சும் பண்றேன்னு போய் என்ன ஏதாவது பண்ண வச்சிடாதீங்க, தயவு செஞ்சு கேக்குறேன் விட்டுருங்கன்னு கெஞ்சற மாதிரி சின்ன பொண்ணு சீனா மிரட்டுறா. அங்க சீனை கட் பண்றாங்களா. இந்த பக்கம் MI6 லீடர்ட்ட வந்தா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ட்விஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம்ல, ஹீரோவோட ஃபேஸ் கேமரால மாட்டினதும் இவன் ஒரு தேடப்படும் குற்றவாளி, பார்த்தவொன்னு கொன்னுடுங்கன்னு MI6க்கு தியா ஆப் மூலியமா அலர்ட் வந்துச்சா. ஆனா ஹீரோவோட மூஞ்சி மாட்டி அதுக்கான ப்ரொஃபைல் இதுதான் வந்துச்சு. அது ஹீரோவோட ப்ரொஃபைலே இல்ல, ஏதோ ஒரு தீவிரவாதியோட ப்ரொஃபைல். அதை இப்பதான் லீடரோட அசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறா. ஏங்க எவன ஊழல் பண்ணிட்டானுங்க, கேமரால மாட்டின ஆளோட முகமும் ப்ரொஃபைல்ல இருக்க ஆளோட முகமும் வேற வேறங்க. யாரோ வேணும்னே இந்த முகம் மாட்டினா இந்த ப்ரொஃபைல் தான் வரணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஆல்டர் பண்ணி மாத்தி வச்சிருக்காங்க. இருங்களேன், நான் கேமரால மாட்டின உண்மையான ஆளோட ப்ரொஃபைல் கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் நோண்டி நொங்க எடுத்து ஹீரோவோட ப்ரொஃபைல் எடுத்துட்டு வரா. மெர்சலான மேட்ரி. ஹீரோவும் MI6 சேர்ந்த ஒரு ஏஜென்ட் தான். 10 வருஷத்துக்கு முன்னால பல பேரால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ஆபரேஷன்ல கலந்துகிட்டு அதுல முதல் ஆளா இருந்து ஹீரோ அதை வெற்றிகரமா முடிச்சும் இருக்காரு. இப்போ சந்தேகம், ஹீரோ நம்ம ஆளு, இவ்வளவு திறமையான ஆளு, இப்படிப்பட்ட ஒருத்தவனை கொல்லணும்ன்றதுக்காக யாரு ப்ரொஃபைல மாத்தி ஹீரோவை டார்கெட்டா செட் பண்ணிருப்பா? அது தெரியற வரைக்கும் ஹீரோவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் டீம் கிட்ட வந்த லீடர் இனிமேல் ஹீரோவை கொல்லணும்ன்றது நம்ம எண்ணம் இல்ல, நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் சொல்லிடுங்க, ஹீரோவை எங்க பார்த்தாலும் ஹீரோவையும் சரி கூட இருக்க பொண்ணையும் சரி உயிரோட கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வரணும். நம்ம நினைக்கிற மாதிரி ஹீரோ ஒரு தீவிரவாதி இல்ல, நம்மள ஒருத்தவன் தான், சோ பாத்துக்கோங்கன்னு லீடர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்ப ஹீரோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்காருல்ல, அங்க பையன் ஒருத்த வரனால அவனை கொஞ்சம் அசால்ட்டா வெளியே விட்டுருப்பாங்க போலங்க. அவன் போலீஸ்க்கு கால் பண்ணி ஒரு ஆளும் பொண்ணும் துப்பாக்கியோட வந்து எங்க அப்பாவை மிரட்டி அந்த ஆளோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட வச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு போட்டு விட்டான். அதோட அந்த பக்கம் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருந்தாப்புலயே ஆளு வீட்டுக்கு வந்து அவர் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணா MI6 டிபார்ட்மெண்டோட மினி சர்வரையே வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. சோ அது மூலியமா அங்க நடக்கிற பஞ்சாயத்து ஹீரோ மாட்டிக்கிட்ட விஷயம் இதெல்லாம் தெரிய வருதா. அட்ரா சக்க, இத்தனை வருஷமா ஒளிஞ்சிருந்த சிங்கம் திரும்ப வெளியே வந்துருச்சா, அதை வேட்டையாடி ஆகணுமே. யாரு 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 அவனுக்குள்ள யார அப்பாயின்ட் பண்ணிருக்கா அப்படின்னு செக்ரட்டரி தேடும்போது ஒர்க்மேன் மாட்டிக்கிறான். அட இவனும் நம்ம புள்ள தானே, இவனை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவோன்னு ஒர்க்மேனை தனியா கான்டாக்ட் பண்ண செக்ரட்டரி, நான் தான்பா பாஸ் பேசுறேன், இப்ப நீ போயிட்டு இருக்கிறது நான் சொல்லி என் தலைமையில நடக்கிற ஆபரேஷன் இல்ல, அது வேற ஒரு ஆபரேஷன், இருந்தும் நான் சொல்றத மட்டும் தானே கேட்கணும். இப்ப யார பிடிக்க சொல்லி உன்னை அனுப்பியிருக்காங்களோ அவனை பார்த்ததும் கொன்னுடு. அவன் கூட இருக்கா பாரு பொண்ணு, அவளுக்கும் அதே நிலைமை தான், உயிரோட விடவே கூடாது, எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு செக்ரட்டரி ஒர்க்மேனை தோண்டி விட்டுறான். இது எதுவுமே தெரியாத ஹீரோ காரை திருட எந்த வீட்டுக்கு போனாரோ அந்த வீட்டு ஓனர் கையாலேயே காயம்பட்ட இடத்துக்கெல்லாம் மருந்த போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு, இங்க ஒரு சில்வன் இருந்துச்சு காணோம், சில்மிஷம் பண்ண போயிருப்பானோ, ஏயோ எங்கேயா அவன் பையன் கூப்பிடியா அவனன்னு ஹீரோ சொல்ல, டேய் எனக்கு பிறந்த 7.5 எங்கடா இருக்க, வாடா இங்கன்னு ஓனர் கூப்பிட்டு பையன் பம்மிக்கிட்டே வரான், உன் மொழியே சரியில்லையே, என்னடா பண்ணி தொலைஞ்சான்னு ஹீரோ கேட்டதும் பையன் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறான். சரியா போச்சு, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு ஹீரோ பதறதுக்குள்ள ஏகப்பட்ட போலீஸ்காரு இந்த வீட்டை சுத்தி வலிச்சிடுச்சு. ஆனா இப்ப வந்திருக்க யாரும் MI6 டீம் இல்ல, லோக்கல் போலீஸ் ஆளுங்க. MI6 அங்க வர வரைக்கும் லோக்கல் போலீஸ் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு லீடர் கிட்ட இருந்து ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போயிடுச்சு. பட் உள்ள இருக்க அப்பனும் புள்ளையும் சும்மா இல்லாம போலீஸை பார்த்ததும் நம்மள காப்பாத்த ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு திடுன்னு வெளியே ஓடுறானுங்க. ஹீரோ எவ்வளவோ தடுக்கிறாரு, வேண்டாண்டா வெளியே போவாதீங்கடா அப்படின்னு ஹீரோ சொல்லியும் அதை மீறி ஓனர் போய் ஃபர்ஸ்ட் கதவை திறந்தான் பாருங்க, டக்குன்னு நெத்தி பொட்டுலயே ஒரு புல்லட் இறங்குது. ஷூட் பண்ணது போலீஸ் இல்ல, செக்ரட்டரி அனுப்பி விட்ட ஒர்க்மேன். சொன்னனே, நான் தான் சொன்னனே இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு சொன்னனே, கேட்டீங்களாடா, ஏன்டா போய் இப்படி ஓசியில உயிரை ஓடுறீங்க, தம்பி நீயாவது உள்ள வாடா, கோச்சிக்காதரா, நான் உங்க அப்பன்னு சொன்னல அந்த ஆள் தான் கேட்கல அப்படின்னு பையனை ஆஃப் பண்ணிட்டு பொண்ணை
ஓடிக்கிட்டு பின்பக்கமா வரதுக்குள்ள போலீஸ் எல்லாம் உள்ள வந்து ஹீரோவை புரட்ட பாக்குறாங்க. முடியுமா? நடக்குமா? வந்தவங்களுக்கு கழுத்துல ஒரு காட்டு, காதுல ஒரு மாட்டு மாட்ட போலீஸே அலறாங்க. ஐயோ, இந்த ஆளை இத்தனை பேர் இருந்தும் எங்களால சமாளிக்க முடியலங்க, எல்லாரையும் பொறி பறக்க அடிக்கிறான், சீக்கிரம் பேக்கப்புக்கு ஆள் அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ போலீஸ்காரையை எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறாரு. போலீஸ் எல்லாம் அமைதியா இருந்தாலும் ஒர்க்மேன் மட்டும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவன் காரை எடுத்துக்கிட்டு ஹீரோ போற காரை ஃபாலோ பண்ணிட்டு வரான். சேசிங்க தீயா போகுது. ஹீரோலாம் குட்டி பொண்ண பின்னால சீட்டோட சீட்டா பல்லி ஓட்டுற மாதிரி ஒட்டிக்க சொல்லிட்டாரு. அவ பேக் சீட்டை இறுக்கமா புடிச்சிட்டு வரா. பின்னால ஃபாலோ பண்ண ஒர்க்மேனும் துப்பாக்கியால ஷூட் பண்றான். பக்கத்துல வந்து ஹீரோ காரை இடிக்கிறான். ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கா. எவ்வளவு தாங்க ஹீரோவும் தாங்குவாரு. நல்லா மாறு வேஷம் போட்ட மணி கூண்டு மாதிரி இருந்துகிட்டு கடுப்பா ஏத்துற நீ அப்படின்னு ஹீரோ அவர் காரை பிரேக் அடிச்சு, இவர் பிரேக் அடிச்சதும் பின்னால ஸ்பீடா வந்தவன் காரு முன்னால போகும்ல, சோ அவனை முன்னால போக விட்டு திரும்ப ஆக்சிலேட்டர் மேல ஏறி நின்னு அந்த காரை தட்டி தூக்குறாரு. காரு 4-5 ரோலிங் ஆகி தலைகீழா கவுற வரைக்கும் விடவே இல்லையே. ஒரு வழியா அப்படி ஒர்க்மேன் ஆய கறிட்டு ஹீரோ குட்டி பொண்ணோட தப்பிச்சிட்டாருங்க. போலீஸ் கார்லயே ரொம்ப நேரம் போக முடியாதுல்ல, அதனால ஓடிட்டு போன காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு அங்க இருந்து வேற ஒரு காரை திருடிக்கிட்டு ஹீரோவும் பொண்ணு எஸ் ஆகுறாங்க. இங்க தலைகீழா கவுந்த கார்ல இருந்த ஒர்க்மேனுக்கு எதுவும் ஆகல. அடுத்து அவன் டிராவல் பண்ண வேற ஒரு கார் வேணுமே. சோ நடு ரோட்ல வந்த பொண்ணோட காரை மாடிக்கு புடுங்குறான். இதை முடிச்சுட்டு அங்க லீடரை காட்ட அவளுக்கு அதுக்கு மேல சஸ்பென்ஸ தாங்க முடியல. இத்தனை வருஷமா இங்க லீடரா இருந்தது செக்ரட்டரி தானே. சோ அவர்கிட்ட ஹீரோவை பத்தி கேட்டாதான் பின்னால இருக்க மர்மம் தெரியும்னு செக்ரட்டரிக்கு போன் அடிச்சிடறா. ஏன் நம்ம டீம் ஆலையே கொல்றதுக்கான அலர்ட் சிஸ்டம்ல இருக்கு, என்ன கதைன்னு என்கொயரி பண்ணதும், அடடா உனக்கு ஹீரோவை பத்தி தெரிஞ்சிச்சா? அவன் சாதாரண ஆள் இல்லம்மா, நம்ம நாட்டுக்கே பிடிச்ச ஒரு கேன்சர்மா. அவன் திறமையான ஆள் தான். அந்த டைம்ல நம்ம நிறைய பிளாக் ஆபரேஷன் நடத்தணும். அதெல்லாம் தலைமை தாங்கி நடத்தி நம்ம டீம்ல டாப் ஒன்னா இருந்ததே ஹீரோ தான். ஆனா நாட்டுக்கு விசுவாசமா இல்லனா என்னமா புண்ணியம்? ஒரு நாள் ஒரு தீவிரவாதிய கொன்னுட்டு வாடான்னு அவனை அனுப்பி விட்டேன். ஆனா அவன் நான் சொன்ன வேலையை செய்யாம அந்த தீவிரவாதியை கொல்லாம தப்பிக்க விட்டுட்டு கொன்னுட்டதா பொய்யான ரிப்போர்ட் கொடுக்குறான். எவ்வளவு பணம் வாங்கியிருந்தா பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிருப்பான். அதோட காணா போனவன் தான் இப்பதான் கண்ணில் மாட்டிருக்கான். என்ன ஆனாலும் அவனை விட்டுறாதம்மா. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, உன்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரையும் அனுப்புனாலும் அவனை பிடிக்கிறது கஷ்டம் தான். ஆனாலும் எல்லாரையும் அனுப்பு, அப்பதான் அவனை பிடிக்க முடியும். அவனை நம்ம கொன்னே ஆகணும் இப்படின்னு செக்ரட்டரி அந்த ஆள் அவன் வாய்க்கு என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் மொத்தமா அடிச்சு விட லீடருக்கு அந்த ஆள் சொல்றது மேல நம்பிக்கையே வரல. சோ தன்னோட அசிஸ்டன்ட் மூலியமா அப்ப நடந்த பிளாக் ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட தகவல்லாம் சர்வர்ல இருந்து இல்லீகலா எடுக்கிறா. படிச்சு பார்த்தா செக்ரட்டரி சொன்ன எல்லாமே போய் ஹீரோ ஒரு ஆளை கொல்ல மாட்டேன்னு சொன்னார்தான், தப்பிக்க விட்டார்தான். ஆனா செக்ரட்டரி சொல்ற மாதிரி அது ஒண்ணு தீவிரவாதி எல்லாம் இல்ல, வேற நாட்டை சேர்ந்தவரா இருந்தாலும் அவர் நாடு சம்பந்தப்பட்ட நியூக்ளியர் வெப்பன் டீடைல்லாம் அவர் இந்த நாட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு. நியாயமா பார்த்தா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதுதானே இந்த நாட்டோட கடமை. அதை பண்ணாம அவன் வேலைதான் முடிஞ்சிருச்சு, போட்டு தள்ள அவனு செக்ரட்டரி சொல்ல போய் மனிதாபிமானத்தின் அடிப்படையில ஹீரோ நான் அவனை கொல்ல மாட்டேன்னு சயின்டிஸ்ட காப்பாத்திட்டு தலைமறைவாயிட்டாரு. அந்த கோவம் தாங்காம என்னைக்கு ஹீரோ மாட்டினாலும் நம்ம இந்த வேலையில இருக்கமோ இல்லையோ ஹீரோவை இந்த டிபார்ட்மெண்ட் போட்டு தள்ளியே ஆகணும்னு யாரோ ஒரு தீவிரவாதியோட ப்ரொஃபைல்ல ஹீரோ ப்ரொஃபைல கோத்து விட்டதே இந்த செக்ரட்டரி தாங்க. இப்போ லீடருக்கு செக்ரட்டரி பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சா? செக்ரட்டரியும் சாதாரண ஆள்லாம் இல்ல, அவன் இங்க லீடரா இருக்கும்போது இங்க பல இடங்கள்ல அவனுக்கு மட்டுமே தெரியற மாதிரி இடன் கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கான். அதுல ஒரு கேமரா மூலியமா லீடர் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான்றத நோட் பண்ணிடுறான். இதோட ஹீரோ சின்ன பொண்ணுகிட்ட போனா ஹீரோ ஐலாண்ட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே யாருக்கோ கால் பண்ணி நான் லக்கேஜோட வரேன்னு சொன்னார்ல, அவன் ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்கான். சர்ச்சுக்கு வெளியே காரை நிறுத்திட்டு ஹீரோ இறங்கும் போதே குட்டி பொண்ணுகிட்ட தெளிவா சொல்லிட்டாரு, நல்லா நோட் பண்ணிக்கமா, நமக்கு முன்னால ஒரு கேமரா இருக்கு, பின்னால ஒரு கேமரா இருக்கு, 2 கேமராலையும் நம்ம மூஞ்சி மாட்டவே கூடாது. சோ நான் எப்படி இறங்கி எந்த பக்கமா தலையை வச்சு நடக்கிறனோ அதே மாதிரிதான் நீயும் நடக்கணும், ஓகே இல்ல அப்படின்னு பொண்ணுகிட்ட டீல போட்டு காரை விட்டு இறங்கி நடந்து வரப்போ ஹீரோ கணிச்ச எந்த கேமராலையும் அவர் மாட்டல. ஆனா ரோட்ல நின்னுட்டு இருந்த ஒரு காரோட டேஷ்போர்ட் கேமரால மாட்டிக்கிறாருங்க. கேமரால ஹீரோ மூஞ்சி தெரிஞ்சு அது MI6க்கு அலர்ட்டா போறதுக்கு முன்னால அதுக்கான கண்ட்ரோல்லாம் செக்ரட்டரி கிட்ட தான் இருக்கு போல. அலர்ட் போக விடாம கேன்சல் பண்ணிடுறாங்க. கேமரால அவங்க 2 பேரும் பதிவானது அழிச்சிட்டு அவங்க எந்த லொகேஷன்ல இருக்காங்களோ லொகேஷனை மட்டும் ஒர்க்மேனுக்கு தனியா அனுப்பி விட அவன் இங்க பறந்து வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோ அவர் பார்ட்னரை மீட் பண்ணி ஹீரோ பார்ட்னர் பொண்ணு 3 பேரும் பார்ட்னர் வீட்டுக்கு போறாங்க. ஹீரோவோட சந்தேகம் இவனுங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சானுங்க, ஏன் என்ன துரத்துறானுங்கன்றது. இதெல்லாம் பொண்ணு முன்னால பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. சோ கிச்சனுக்கு போய் மாமா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா பாப்போம் அப்படின்னு நேக்கா பேசி குட்டி பொண்ணு அனுப்பிடுறாங்க. கிச்சனுக்கு போனவ அங்க டிசைனா ஒரு மாத்திரை இருக்கிறத பார்த்துட்டு ஸ்டன் ஆகி நிக்கிறா. இந்த பக்கம் பார்ட்னரும் ஹீரோ கூட MI6ல ஒர்க் பண்ணவன் தான் டெக்னிக்கல் டீம்ல. அவனுக்கே ஏன் ஹீரோ துரத்துறாங்கன்னு புரியல. ஏன்னா ஹீரோ ஒரு ஆளை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தலைமறைவாகும் போதே நாளை பின்ன கேமரால ஹீரோவோட முகத்தை பார்த்தாலும் அலர்ட் வரக்கூடாதுன்னு இப்ப எப்படி செக்ரட்டரி ஒரு தீவிரவாதியோட ப்ரொஃபைலுக்கு பின்னால ஹீரோ ப்ரொஃபைல ஒழிச்சு வச்சான். அதனால தானே ஹீரோவை தேடவே ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி பார்ட்னர் ஹீரோவோட ப்ரொஃபைல ஒரு ஒண்ணுமே இல்லாத ஆளோட ப்ரொஃபைலுக்கு பின்னால ஒழிச்சு வச்சிட்டான். அப்படி பார்த்தா எப்ப ஹீரோ கேமரால மாட்டினாலும் சிஸ்டமுக்கு அது ஹீரோ தானே அடையாளமே தெரியாது இல்ல. பின்ன எப்படா ஹீரோ மாட்டினாருன்னு செக் பண்ணா செக்ரட்டரி பண்ண குண்டகா மண்டகா வேலை எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நல்லா ரேஷன்
ரேஷன் அரிசியில செஞ்ச ராபிட் தீனி மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன பண்ணிருக்கான் பாடுறான் அவன். இத்தனை வருஷம் கழிச்சும் உன்னை கொல்லாம விட மாட்டான்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கான். சரி இப்ப என்னதான் பண்ணலான்னு இருக்கேன்னு பார்ட்னர் கேட்டதும், செக்ரட்டரி தானே, அவனை அப்புறம் பாத்துக்கலாம், என்ன நோக்கி எத்தனை கத்தி வந்தாலும் அதை நான் சமாளிச்சுப்பேன். இப்ப என் கூட ஒரு பொண்ணு இருக்கா, அவளை முதல்ல நான் பத்திரப்படுத்தி ஆகணும். அவ மாமாவும் நானும் ஒன்னா மெரையில வேலை செஞ்சோம். அந்த குடும்பம் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்குடா. தப்பான நேரத்துல தப்பான இடத்துல வந்து அவ மாட்டிக்கிட்டா, அதுக்குன்னு அவளை அப்படியே விட முடியுமா? அவளை பாத்துக்க ஒரு இடம் இருந்தா மட்டும் எனக்கு போதும். நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ அவளை பத்திரமா பாத்துக்கிறியா அப்படின்னு ஹீரோ பார்ட்னர் ஹெல்ப் கேட்க, அவன் எதுவுமே முடியாதுன்னுறான். நீ இப்பெல்லாம் சொல்றாள் இல்லையாடா? என்னாச்சுன்னு ஹீரோ கேட்கறதுக்குள்ள அது வரைக்கும் அதெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்த குட்டி பொண்ணு அவளாவே முன்னால வந்து, இப்ப கிச்சன்ல மாத்திரை எல்லாம் பார்த்தால, அது கேன்சருக்காக போடுற மாத்திரை. இவ அம்மாவுக்கு கேன்சர் இருக்கும்போது அவங்களும் அந்த மாத்திரையை தான் போட்டிருப்பாங்க. பார்ட்னர் அதே மாத்திரை யூஸ் பண்றான்னா அவனுக்கு கேன்சர் இருக்கு, ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. இந்த டைம்ல பொண்ணை கூட வச்சிருந்து யாராவது அந்த பொண்ணை பிடிக்க வந்தா அவங்க கிட்ட சண்டை செய்யணுமே, தெம்புலடா முடியாது, என்ன மன்னிச்சிருன்னு பார்ட்னர் சொல்ல, சரி பரவாயில்லடா பேசாம இப்படி பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச அக்யூஸ்ட் ஒருத்தன் இருக்கான்ல, அவங்கிட்ட பொண்ணை ஒப்படைச்சு பொண்ணை மொத்தமா வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணிட்டா அப்படின்னு ஹீரோ ஒரு ஐடியா கொடுத்ததும், ஐயோ அவனா, டே அவன் கடத்தல் வேலை எல்லாம் பாக்குறவன்டா, அவங்கிட்ட போயா பொண்ணை ஒப்படைக்க போற? சரி உன் மேல இருக்க பயத்துல பொண்ணை எதுவும் பண்ண மாட்டான், கரெக்டா போய் சேர்த்துருவான்னு கூட வச்சுப்போம். நீ MI6ல இருக்க வரைக்கும் உன்னை பார்த்து பயந்துட்டு இருந்தான், இப்போ உனக்கு பின்னால எதுவும் இல்ல, நீ சொல்றத அவன் கேட்பானா, கரெக்டா நடந்துப்பானா அப்படின்னு பார்ட்னருக்கு ஒரு டவுட். கரெக்டா நடந்துக்காம போயிடுவாரு அவரு. என்கிட்ட வச்சுக்கிட்டா அவன் டப்பா டான்ஸ் ஆடுறது அவனுக்கே தெரியும். அவன் எங்க இருக்கான், அவனை எப்படி கண்டுபிடிக்கலான்னு மட்டும் நீ சொல்ல, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஹெல்ப் கேட்டு, சரி வழிதானே சொல்றேன் அப்படின்னு பார்ட்னரும் ஒத்துக்கிட்டு கிளம்ப போறாங்க. வெளியே பார்ட்னர் கார்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஒர்க்மேன் ஹீரோவை தேடி இங்கே வந்துடுறான். அடுத்த 1/4 மணி நேரம் ஒத்த ரூமுக்குள்ள காட்டுத்தனமான ஃபைட்டு. ஹீரோ அவனை அடிக்க, அவன் ஏறி ஹீரோவை மிதிக்க, ரெண்டு பேரும் மாறி மாறி சட்டையை கிஷ்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல ஒர்க்மேன் ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி ஒரு ஷார்ப்பான பொருளால ஹீரோவை குத்துற மாதிரி போயிடுறான். ஹீரோவால சமாளிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கப்போ அங்கேயும் குட்டி பொண்ணுதாங்க கீழே கிடக்கிற துப்பாக்கி எடுத்து அதை வச்சு ஒர்க்மேனை மிரட்டி ஹீரோவை காப்பாத்துறா. அப்புறம் ஒர்க்மேனை அங்கேயே செதைச்சு விட்டு அவன் வெளியே வரத்துக்குள்ள ஹீரோ, பார்ட்னர், குட்டி பொண்ணு 3 பேரும் கார்ல தப்பிச்சிடுறாங்க. பார்ட்னர் பாதி தூரம் வரைக்கும் கொண்டு போய் அவங்கள விட்டு, இனிமேல் நீதாண்டா பாத்துக்கணும், ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு ஹீரோ குட்டி பொண்ணு அனுப்புறான். இந்த பக்கம் MI6 டீம்ல ஹீரோவும் குட்டி பொண்ணும் வெளியவே தான் சுத்திட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள எத்தனை கேமரா இருக்கு, ஒன்னு இல்லனாலும் இன்னொன்னு இல்ல, நிச்சயமா அவங்க மாட்டிருக்கணும்ல. இவ்வளவு நேரமா அவங்க எங்கேயும் மாட்டலன்னதுமே யாரோ ஏதோ பண்றாங்கன்ற டவுட் லீடருக்கு வந்து போச்சு. சோ அசிஸ்டன்ட் கிட்ட, இப்படி போயிட்டு இருந்தா நமக்கு என்ன மரியாதை, என்னமாச்சு பண்ணாண்டி அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ண, இருங்க அதுக்கு நான் தனியா ஒரு கோட் எழுதுறேன், அடுத்து அவங்க ரெக்கார்டான ஃபுட்டேஜா யாராவது டெலிட் பண்ணணும்னு நினைச்சா பூச்சல்லான்னு இவன் ஆரம்பிக்கிறா. சேம் டைம் ஹீரோ குட்டி பொண்ணு அக்யூஸ்ட பார்க்க ஒரு பார் வாசலுக்கு போறாங்க. வேணும்னே அங்க கேமரால நம்ம மூஞ்சி தெரியணும்னே ஹீரோ அவரோட மூஞ்ச காட்டுறாரு. அப்பதானே ஹீரோவை தேடி ஆளுங்க வருவாங்க, அதை வச்சு உள்ள இருக்க அக்யூஸ்ட மிரட்ட முடியும். ஹீரோ மூஞ்ச காட்ட போன தடவை மாதிரியே அதை செக்ரட்டரி அழிச்சிடலான்னு நினைச்சா அசிஸ்டன்ட் போட்டு வச்சிருக்க கோடு அவனை பிளாக் பண்ணிடுது. ஒன்னும் மனம் இல்ல, ரைட்டு இதுக்கு மேலேயே நம்ம இங்கேயே உட்காந்துருந்தோம், நம்ம மான மரியாதைலாம் கப்பல் ஏறிடும். ஒர்க்மேன் ஒரு பக்கம் பண்றத பண்ணட்டும், அதுக்குள்ள நம்ம ஆளுங்களை வச்சு ஏதாச்சும் பண்ணுவோம்னு செக்ரட்டரி அவன் ஆளுங்களை பாருக்கு அனுப்புறான். MI6 டீமுக்கும் ஹீரோ அங்கதான் போயிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அவங்களுமே அவங்க ஆளுங்களை அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் பாருக்கு போய் அக்யூஸ்ட மீட் பண்ண ஹீரோ, எனக்கு இந்த பொண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், அதுவும் பத்திரமா அனுப்பணும், வேற பேர்ல வேற அடையாளத்துல அனுப்பணும், அனுப்ப முடியுமான்னு ஹெல்ப் கேட்டா, நான் ஏன் உனக்கு பண்ணணும், முடியாதுன்னு அக்யூஸ் சொல்றான். ஓ முடியாதா, உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பல வருஷத்துக்கு முன்னால நீ பண்ண எவ்வளவோ தப்ப நானும் செக்ரட்டரியும் மறைச்சு மன்னிச்சு உன்னை சும்மா விட்டோம், அதனாலதான் இப்ப நீ இந்த இடத்துலயே இருக்க. நான் உன்னை பார்க்க வந்தேன்றது இந்நேரம் செக்ரட்டரிக்கு தெரிஞ்சிருக்கும் ராஜா, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியோ இல்லையோ, ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவனா நினைச்சு அப்ப புதைச்ச உன்னை பத்தின ரகசியம் எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்டுருவான். அது நடக்கூடாதுன்னா நான் கேட்டதை நீ பண்ணு, உன்னை பத்தின ரகசியம் தெரிஞ்ச அந்த ஆள் கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ போட்ட டீலு அக்யூஸ்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கவே, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்கான பிளானை போட்டு வந்துடுறேன்னு ஹீரோ குட்டி பொண்ணை வெயிட் பண்ண வைக்கிறான். அந்நேரம் பார்த்து குட்டி பொண்ணு, என்னால எங்கேயும் போக முடியாதுங்க, நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்களை விட்டு போக முடியாது, போற மாதிரி இருந்தா நீங்களே என் கூட வாங்கன்னு பாசமழிய பொழிஞ்சு பதற விடுறா. ஏமா இதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா, என் வாழ்க்கை வேற, நீ வாழ வேண்டிய பொண்ணு, என் கூட இருந்தா உனக்கு எப்போ என்ன நடக்குமோனே நான் பக்கு பக்குன்னு இருக்கணும், நான் இங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் முச்சாகணும், சொல்றத கேளு, விளையாண்டுட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே அக்யூஸ்ட் குட்டி பொண்ணை நாடு கட்டுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டான். இன்னும் 30 நிமிஷத்துல ஒரு சின்ன போட்டு ஒரு போர்ட்ல வந்து நிக்கும், அதுல பொண்ணை ஏத்திட்டா அடுத்த 1 மணி நேரத்துல பொண்ணு ஸ்பெயின்ல இருப்பா, அங்க அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அக்யூஸ்ட் அவன் சொன்னதை பண்ணிட்டானா. அடுத்து ஹீரோ இவர் சொன்னதை பண்ணல, முடிச்சிடலான்னு ஹீரோ பொண்ணோட கிளம்பி பார்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்ண. சோ சேடா அதுக்கு முன்னால செக்ரட்டரியோட ஆளுங்கெல்லாம் உள்ள வந்துட்டானுங்க, கூட்டத்தோட கூட்டமா கலந்து ஹீரோ எங்கன்னு தான் தேடிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை ஒளிஞ்சு மறைஞ்சு மாசா மாத்துக்கட்டு கட்ட அதுல ஒரு கொல்லையில போறவன் குட்டி பொண்ணை கடத்திக்கிட்டு பார்ல இருந்து வெளியே ஓடி வரான். உடனே ஹீரோ
பார்ட்னருக்கு போனை போட்டு, டேய் இங்க இருக்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் நீ பாத்துட்டு இருக்கல, பொண்ணை தூக்கிட்டானுங்கடா, எங்கன்னு பார்த்து சொல்றான்னு கேட்டதும், நான் இருக்க மாப்ள, நீ எதுவும் கவலைப்படாத, புஷ்டேன். அப்படியே வெளியே வந்து ஒரு ரைட் சைட் பக்கம் திரும்பி 100 மீட்டர் நடந்து போனேன்னு வையன், அங்க ஒரு பிளாக் கலர் வேன் நிக்கும். அதுலதான் மாப்ள பொண்ணை வச்சிருக்கானுங்க. சீக்கிரம் பொண்ணு பார்ட்னர் சொல்லி, முன்னாடியாவது கூட பொண்ணு இருந்தா ஹீரோ பாக்குறவனெல்லாம் சாஃப்டா அடிச்சாரு. இப்ப பொண்ணையே தூக்கிட்டாங்கன்னதும் உக்கிரத்தின் உச்சத்துக்கே போய் ஹீரோ கிட்ட அடி வாங்குறவன், ஏன்டா பிறந்தோம், ஏன்டா இவரை பார்த்தோம், ஏன்டா இவர்கிட்ட அடி வாங்குறோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நைய புடைச்சு 4 கிழிச்சு 7 உதைச்சு மொத்த பேரையும் தூள் தூளா ஆக்கிட்டுங்க வேனுக்குள்ள இருக்க பொண்ணை கண்டுபிடிச்சு அவளை காப்பாத்துறாரு. அப்புறம் 30 நிமிஷத்துக்குள்ள அக்யூஸ்ட் சொன்ன போட்ல பொண்ணை ஏத்தி ஆகணுமே. சோ ஹீரோ பைக் ஒன்னு எடுத்துக்கிட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு போர்ட்டுக்கு போயிடுறாரு. போட்டும் வந்துடுச்சு. கீழே இறங்குமான்னா பொண்ணு பழைய மாதிரியே, வேணாங்க நீங்களும் என் கூடவே வந்துருங்க, நம்ம அப்படியே போயிடலாங்க. ஏங்க உங்களால சாதாரணமான வாழ்க்கைய வாழ முடியாது, அதெல்லாம் வாழலாம், வாங்க போலாம், நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஐயோ உனக்கு எப்படிமா சொல்லி புரிய வைக்கிறது, நான் எங்க போனாலும் இது ஒரு விடாத கருப்பு, என்னை துரத்திக்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும், என் கூட இருந்தா உனக்கும் தாமா தொல்ல, இந்த ஐயவை செஞ்சு கிளம்புன்னு ஹீரோ சொன்னா, சரி நான் போறேன், ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, என்ன ஆனாலும் நீங்க சாவக்கூடாது, உங்க உயிரை மட்டும் விட்டுறக்கூடாது, மறுபடியும் என்கிட்ட வரணும் அப்படின்னு பொண்ணு ஹீரோ கிட்ட சத்தியம் வாங்கும் போது ஒர்க்மேன் இங்க வந்து துப்பாக்கியால கட 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 கடன்னு கலங்க விடுறான். டக்குனு ஹீரோ பொண்ணை போட்ல தூக்கி போட பொண்ணு அழுதுகிட்டே தான் இருக்கா. அப்படியே போட் கிளம்பிடுச்சா, வாடா தடால பிறந்த கெடா மாடு, இப்போ வா இப்போ பாத்துருவோண்டா நீயா நானான்னு அப்படின்னு 2 பேரும் ஆக்ரோஷமா ஸ்பேரிங்க போட, இந்த வாட்டி ஹீரோ ஒர்க்மேனை மன்னிக்கவே இல்லையே. பாட்டுக்கா போட்டு ஒரு பெரிய ராள்ல சங்கிலியை கட்டி ஓங்கி ஒன்னு கொடுத்ததுதான் மூஞ்சில இருக்க ஸ்பேர்லாம் இடம் மாதிரி தலை தொங்கிடுது. இங்க சீனை கட் பண்ணாங்க. மறுநாள் செக்ரட்டரிய காட்ட, ஹீரோ தப்புஷ்டானே எங்க போவான் என்ன பண்ணுவான்னு செக்ரட்டரி அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த யோசனையோட ஜன்னல் வழியா அட்டி பார்த்தா வெளியே காவலுக்காக இருந்த ஆளுங்க எல்லாம் செத்து போய் கிடக்குறாங்க. வேற என்ன, ஹீரோ என்ட்ரி தான். அதை பார்த்துட்டு செக்ரட்டரி திரும்பும் போது பின்னால வந்து நின்ன ஹீரோ, ஒன்னாலதான் ஐயா, ஒன்னாலதான் நான் யாருக்கும் தெரியாம தலைமுறைவா போய் இந்த ஆயுதத்தையே கீழே போட்டேன், மறுபடியும் ஒன்னாலதான் நான் இதை கையில் எடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு செக்ரட்டரிய கதம் பண்ணிடுறாருங்க. மறுபடியும் இங்க சீனை கட் பண்ணி 3 மாசம் கழிச்சு போனா குட்டி பொண்ணு ஸ்பெயின்ல இருக்கா. MI6 ஆளுங்க எந்நேரமும் எப்படியும் ஹீரோ அவளை பார்க்க போவாருன்னு அவளை சுத்தி இருக்க எல்லா கேமராலையும் அவளை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல உட்காந்து குட்டி பொண்ணு புக்கு படிச்சிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் கடையில அந்த பொண்ணை போக்கஸ் பண்ணிட்டு இருந்த கேமராவை இப்ப யாரோ மேல தூக்க, லீடர் புஷ்டா டெஃபினட்டா அது ஹீரோ தான். அங்க கடையில உட்காந்து இருக்க குட்டி பொண்ணுக்கோ இந்த கிஃப்டை யாரோ அவங்கிட்ட கொடுக்க சொன்னாருமா அப்படின்னு ஒரு கிஃப்டை கொடுக்குறாங்க. அதை அவ பிரிச்சு பாக்குறா. இது எல்லாத்தையும் கடைக்கு வெளியவே நின்னு ஹீரோவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. கிஃப்டை பார்த்ததுமே ஹீரோ தான் கொடுத்தாருன்னு தெரிஞ்சு போய் எங்க ஹீரோன்னு சின்ன பொண்ணு தேன்னா ஹீரோ அவ முன்னாலேயே வரல, மறைஞ்சிட்டாரு. ஏன்னா ஹீரோ அந்த பொண்ணு கூட இருக்க வரைக்கும் எப்பவுமே அந்த பொண்ணுக்கு தொல்லை தான். சோ ஹீரோ அந்த பொண்ணு பக்கத்துல இல்லைனாலும் அவர் கண்ணு எப்பவுமே அந்த பொண்ணை நோக்கியே தான் இருக்கும். பொண்ணை தொடர்றது மட்டும் இல்ல, ஹீரோவை பிடிக்க நினைச்சா கூட அதுக்கு இன்னொருத்தவன் பிறந்துதான் வரணும்ன்ற எண்டிங்கோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா பாய்.